ஹாய். என்னோட வீடியோவ பார்த்தவங்கலாம் மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கும். என்ன ஒரு கடவுள் வந்து தன்னுடைய சொந்த குமாரன இப்படி அடிச்சு, கொடுமைப்படுத்தி, மனுஷங்கள்லாம் அவர் மூஞ்சில காரி துப்பி இயேசு தான் சொல்றேன். அவர் மூஞ்சில காரி துப்பி, ஏறக்குறைய அவர நிர்வாணமாக்கி, சிலுவையில அடிச்சு, அனாதையா விடப்பட்டவர் மாதிரி மரிச்சு தான் ஒரு மனுஷன காப்பாத்தணுமா? இப்படிப்பட்ட சிலுவையின் வழியா போய் தான் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்ப குடுக்க முடியுமா? வேற வழி இல்லையா? புரியுது கடவுள் பாவத்தை மன்னிக்கணும் அப்படிங்கிறது. ஆனா, அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரணத்தின் மூலமா தான் கடவுள் பாவத்தை மன்னிக்க முடியுமா? ஏன் இந்த சிலுவை முக்கியமா இருக்குது? சிலுவை பாடு அவ்வளோ அவசியமா? தேவனுடைய குமாரன், ஒரே பேரான குமாரன், அவர் இந்த அளவுக்கு பாடுகள் உட்படுத்தப்பட்டு தான் பாவ மன்னிப்ப கொடுக்க முடியுமா? ஏன் சிலுவை? அதில என்ன இருக்குது? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பேசப் போறேன். நான் கடந்த வீடியோலாம் பேசியிருப்பேன். முக்கியமா கிராஸ குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். கிராஸ் என்ன? அது எதை மீன் பண்ணுது? அதனுடைய பெயின் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் பழைய வீடியோல பேசியிருக்கிறோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மோசமான, கொடூரமான சிலுவை மரணம் ஏன் அவசியம்? அப்படிங்கிறத தான் பேசப் போறேன். என்னன்னா, கடவுளால நம்மளால சும்மா மன்னிக்க முடியாதா? ஒருத்தன் மனுஷன் கடலுக்குள்ள தான் பாவம் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. கடவுள் நினச்சாருன்னா மன்னிச்சிடலாமே அப்படியே. எதுக்கு அதுக்கு ஒரு பலி தேவைப்படுது? எதுக்கு ஒரு மரணம் தேவைப்படுது? இப்போ பைபிளே கூட சொல்லியிருக்குது, நீங்கள் ஒருவருடைய பாவத்தை ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம ஒருத்தர் நமக்கு விரோதமா பாவம் பண்ணுறான், நமக்கு விரோதமா ஒருத்தன் தப்பு பண்ணுறான், இல்லை நம்ம ஒருத்தருக்கு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சிடுறோமே. அங்கே யாரும் மன்னிக்க வேண்டியது இல்லையே, மன்னிக்க அவசியம் இல்லையே. ஆனால் இந்த கடவுள் மனுஷனை மன்னிக்கிறதுக்கு மட்டும் ஒரு மரணம் அவசியமாக இருக்குதே ஏன்? ஏன் அந்த சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்து அந்த பாடுபட வேண்டியிருக்குது? கடவுளே தான் சொல்றாரு, எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படின்னு. அப்படி சொல்ற அந்த கடவுளே ஏன் மத்தவங்கள மன்னிக்க மாட்டேங்கிறாரு? ஒருத்தர் மேல பாவத்த வச்சு அந்த பாவத்த தண்டிக்காரு. அவர் அப்படியே சும்மா அவனை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிரலாமே. மனசார மன்னிச்சுட்டு போயிரலாமே. எனக்கு விரோதமா ஒருத்தன் தப்பு பண்றான். நான் அவன்ட்ட சொல்றேன் செய்யாத அப்படின்னு. அவன் எனக்கு விரோதமா செஞ்சிடுறான். அவன் செஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் இரக்கப்பட்டு மன்னிச்சிடுறேன் போ அப்படி சொல்லிடுறேனே. ஆனா அத மாதிரி கடவுள் மன்னிக்க மாட்டாரா? ஏன் கடவுள் வந்து இப்படி ஒரு மரணத்த நிகழ்த்துறாரு? இந்த மாதிரி சிலுவை மரணம், ஒரு கொடுமையான மரணம் ஏன் அவசியமா இருக்குது? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கலாம். அதுக்கு பதில் என்ன தெரியுமா? அதுக்கு பதில கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு முதல்ல நம்ம வந்து மனிதனுடைய பாவத்தையும், கடவுளுடைய பரிசுத்தத்தையும் புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய பாவம்னா என்ன? கடவுளுடைய பரிசுத்தம்னா என்ன? அத பத்தி பேசலாம். மனிதனுடைய பாவம்னா என்ன அப்படின்னா, ஆதியாகமத்துக்கு போணும். அங்க தான் ஆதாம ஆண்டவர் உருவாக்குனாரு. கடவுள் மனுஷனை உருவாக்கி, மனுஷனுக்கு தேவையான, வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து, அவனை ஒரு நல்ல சிறந்த மனுஷனா உருவாக்கினார். அவனுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. நல்ல இடம், தோட்டம், அருமையான சூழ்நிலை, சாப்பாடுக்கு நல்ல வேலைக்கு சாப்பாடு, நல்ல வேலை, நல்ல குடும்பம் அப்படின்னு எல்லாத்தையுமே பர்ஃபெக்ட்டா குடுத்திருந்தார். அப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுத்த அந்தவனுக்கு, கடவுள் ஒரு கட்டளை குடுத்திருந்தார். என்னன்னா, இந்த மரத்தில இருக்கிற பழத்த நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த தோட்டத்தில ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பழங்கள் இருந்துச்சு. எல்லாம் இப்போ உள்ள மாரி இல்ல. அப்போ வந்து ரொம்ப பாவத்துக்கு முன்னாடி பழங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாவும், அவ்வளோ விதமாவும் இருந்துச்சு. ஆனா, கடவுள் சொன்னாரு, எல்லாத்தையும் சாப்பிடலாம். இந்த ஒரு பழத்த சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னாரு? சில பேர் சொல்றாங்க, அந்த பழம் வந்து விஷம் இருந்துச்சு. அந்த மரத்தில விஷம் இருந்துச்சு. அதனால சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. நான் நம்புறேன், நல்ல தேவன் விஷமுள்ள அந்த மரத்த சிருஷ்டித்திருக்க மாட்டார் அப்படின்னு. அதுவும் இல்லாம அந்த மரத்திலயோ, அந்த பழத்திலயோ எது இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இந்த பழத்த சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொன்னாரு? அதில அப்படி என்ன இருக்குது? அந்த பழத்தில ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா அவன் செஞ்ச செயல் தான் அந்த இடத்துல பாவமா கருதப்படுது. ஏதோ அந்த பழத்துக்குள்ள ஒரு பாவ சக்தி இருந்துட்டு சாப்பிட்ட உடனே அந்த சக்தி மனுஷனுக்குள்ள வந்துட்டு, பாவம் உள்ள வந்துட்டுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிலாம் கிடையாது. மனுஷனுடைய செயல், அவன் மனதார கடவுளை புறக்கணிக்கிறான். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது அந்த தோட்டத்தில உள்ள எல்லா பழங்களையும், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்னு கடவுள் சொல்லிட்டாரு. ஆனா, அந்த ஒரே ஒரு பழத்த மட்டும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன காட்டுது அப்படின்னா, இந்த உலகத்துக்கே நீ அதிபதி. இந்த தோட்டத்துக்கே நீ அதிபதி. எல்லாவற்றையும் உனக்கு கீழ குடுத்துருக்கேன். ஆனா, உன்னைய படைச்ச ஆண்டவர் நான் உனக்கு அதிபதி அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் தினமும் தினமும் அவங்க நினைவு கூர்றாங்க. எப்படின்னா, தோட்டத்துக்கு போறாங்க, எல்லா பழத்தையும் சாப்பிடுறாங்க, அந்த ஒரு பழத்தையும் பார்க்குறாங்க. அது அவங்கள நினைவுபடுத்துது, நமக்கு மேல ஒரு கடவுள் இருக்காரு. அவங்க சொல்றத நம்ம கேட்கணும் அப்படின்னு. அந்த கடவுள் சொல்லியிருக்காரு சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அவங்க சாப்பிடாம இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, செயல்கள் மூலமாவே சொல்றாங்க. என்னன்னா, கடவுளே நீரே என்னுடைய ஆண்டவர்.
நாங்கள் உங்கள் மீறி போக மாட்டோம், உங்கள் மீறி எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அறிக்கை செய்கிறாங்க. வார்த்தையினால் இல்லை, செயலினால். இதுதான் கடவுள் அவங்களை எதிர்பார்த்தது. ஆனால் அவங்க என்றைக்கு அந்த பழத்தை பறித்து சாப்பிட ஆரம்பித்தாங்களோ, அன்னைக்கு அவங்க என்ன சொல்லாமல் சொல்கிறாங்கன்னா, இனிமேலிருந்து நீங்கள் எனக்கு கடவுள் கிடையாது, என் வாழ்க்கைக்கு எனக்கு நானே கடவுளாகிக்கிறேன், நீங்கள் எனக்கு தேவையில்லை, உங்களை புறக்கணிக்கிறேன்னு அவரை வெளியே தள்ளி விட்டுறாங்க. அதுதான் பாவமாக கருதப்படுது. நம்ம நினைக்கிற மாதிரி இன்றைக்கி உலகத்தில் தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம் பண்ணுறது, இல்லை அந்த தப்பு பண்ணுறது, இது தப்பு பண்ணுறது, தப்பாக பேசுகிறது, இல்லை தப்பான இடத்துக்கு போகிறது, இப்படி கொலை செய்கிறது, திருடுறது, கொள்ளடிக்கிறது, பொய் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய பாவங்கள் நம்ம சொல்கிறோம். இது எந்த பாவத்தையுமே ஆதாம் பண்ணலை. அதாங்க மேட்ரு. அவர் எந்த பாவத்தையும் பண்ணலை. அவர் பண்ண பாவம் என்ன தெரியுமா? தேவனை மனதார புறக்கணிச்சது. கடவுளை, தன்னை படைச்சி உருவாக்கின கடவுளை, நீர் எனக்கு என்ன கடவுள் அப்படின்னு அவரையே வேண்டான்னு புறம்பே தள்ளி தன்னை கடவுளாக நிறுத்தினது தான் அவன் செஞ்ச பாவம். தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு முதன்மையான இடத்த கொடுக்காமல் இருக்கிறது தான் பாவம். அவன் எல்லா பழங்களையும் சாப்பிடும் பொழுது ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாமல் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்றான், எனக்கு ஒரு கடவுள் இருக்கார், அவர் சொன்ன நான் கீழ்ப்படுகிறேன், அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கேன், நான் அவர் சொன்ன இடத்துக்கு மட்டும் தான் போகிறேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாள் நினைவு கூர்றான். அவரை கனப்படுத்துகிறான், அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்குறான். ஆனால் அவன் சாப்பிடும்போது அவன் படைச்ச அந்த தேவனையே, எல்லாவற்றையும் கொடுத்த அந்த கடவுளையே அவன் கனவீனப்படுத்துகிறான். அதுதான் அந்த பழத்தை சாப்பிட்றதுனுள்ள அர்த்தம். பாவம் அதுதான். பாவம்னா என்ன தெரியுமா? தேவனை புறக்கணித்து தள்ளுவது, அவரை கனவீனப்படுத்துவது, அதுதான் பாவம். அதாவது பாவம் அப்படிங்கிறது கடவுளை புறக்கணித்து தள்ளி, கடவுளை வேண்டான்னு ஒதுக்கி, மனுஷன் தன் வாழ்க்கைக்கு தன்னையே கடவுளாக்கி கொண்டு, அதுவும் இல்லாமல் இப்போ உள்ள காலங்களில் தன்னை போலவே சில தேவர்களை உருவாக்கி வச்சுக்கிட்டு தான் விருப்பப்படி வாழ்கிற வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டான். கடவுள் ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும்னு சொல்லி உருவாக்கி வச்சுருந்தார். அதெல்லாம் நிராகரிச்சுட்டு இவன் தன் மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இல்லையா? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காம அவரை அவமரியாதை செஞ்சுட்டு, அவரை விரட்டி விட்டுட்டு, அவருக்கு வாழ்க்கையை கொடுக்காம அவரையே எதிர்த்து நின்று அவருக்கு விரோதமாக புரட்சி பண்ணிட்டு செஞ்சிடான் இல்லையா? அவருக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணிட்டு செய்கிற காரியங்கள் தான் அவரை கனவீனப்படுத்துகிற காரியங்கள். அதுதான் பாவம்னு பைபிள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் வந்து நிறைய பேர் பாவத்தை சில வேறு வார்த்தையினால சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. என்னென்னா, இப்போது சொல்லுவாங்க, பாவத்துக்கு இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, குற்றம் செஞ்சுட்டான். ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னா என்ன சொல்லுவாங்கன்னா, குற்றம் பண்ணிட்டான், அவன் பாவம் பண்ணிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ உள்ள காலங்களில் குற்றம் பண்ணிட்டான், அப்போ என்ன செய்யணும்? அவனை வந்து போலீஸில் கொடுத்துருக்கேன், அது பாவம் கிடையாது, அது குற்றம் அப்படிங்கிறாங்க. அது குற்றம் தான், ஆனால் அது பாவம். அவன் செஞ்சது பாவம். என்ன? தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் இன்னொரு மனுஷனை கொல்லதற்காக கடவுளை சிருஷ்டிக்கலை. தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் இன்னொரு தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட அதே இன்னொரு மனுஷனை கொல்றானே அப்படின்னா தேவனை கனவீனப்படுத்துகிறான். தேவன் இந்த நோக்கத்துக்காக மனிதனை படைக்காத அந்த நோக்கத்தை அவன் செய்யும் பொழுது அவன் பாவம் செய்கிறான். ஆனால் மக்கள் அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. குற்றம் செஞ்சுட்டான், அதனால தண்டனை கொடுங்க, அது கூட ஓகே. இன்னும் சில பாவங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து டிசீஸு, அதை வந்து ட்ரீட் பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு சைக்காலஜிஸ்ட்டில் கொடுத்து ட்ரீட் பண்ணுங்க, அது பாவம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த தண்ணி அடிக்கிறது, அடிக்ஷன் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அது வந்து அவனுக்கு ஒரு பிரச்சனை, அது அவனுக்கு ஒரு இல்னஸ் பிரச்சனை இருக்குது, ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட போய்ட்டு அதை சரி பண்ணுங்க, அது பாவம்லாம் கிடையாது, அவன் ஏதோ மைண்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் அந்த மாதிரி அடிக்ஷன் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. நான் ரீசெண்டாக ஒரு பிரபலமான மனநல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்கே கூட டாக்டர் சொல்கிறாங்க, எங்ககிட்ட வரதில் 10ல் 2 பேருக்கு தான் எங்களால் சரி பண்ண முடியும், 8 பேரை எங்களால் சரி பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அதுவும் அந்த 2 பேருமே எந்த அளவுக்கு எவ்வளோ நாளைக்கு சஸ்டெயினாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கேரண்டி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணி அப்படின்னு கேட்டால், எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம். என்ன பண்ணுறாங்க? மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாங்க, சில வீடியோஸ்லாம் போட்டு காமிக்கிறாங்க, கேம்ஸ் வைக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அடிக்ஷன்லேருந்து அந்த பாவத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்குறாங்க, சில மாற்று வழி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அதை வந்து பாவமாக பார்க்குறதில்ல, அதை வந்து ஒரு டிசீஸாக பார்க்குறாங்க, ஒரு வியாதியாக பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகிறது நல்லது தான். அப்படி ஒருத்தங்க அடிக்ஷன்லேருந்து அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக விடுதலையாக வந்தாங்கன்னா நல்லது. ஆனால் அப்படி விடுதலையாக முடியாது. ஏன்னா அது பாவ பிரச்சனை, அது மனுஷனுக்குள்ளே இருக்கிற தேவனை கனவீனப்படுத்துகிற பாவ பிரச்சனை. அப்போது மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த பாவ பிரச்சனையை ட்ரீட் பண்ணால் தான் வாழ்க்கை மாறும். இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்குற இந்த பாவங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சின்ன குழந்தைங்களை கொல்ற அந்த மாதிரியான பாவங்கள்லாம் எப்படி வருதுன்னா, மனுஷனுக்குள்ளாக இருக்கிற அந்த பாவத்தினுடைய விளைவுகள் தான் இந்த பாவ செயல்கள். பாவ செயல்கள் வேறு, பாவங்கிறது வேறு. தேவனை தள்ளுறது தான் பாவம். அதன் விளைவு
மனுஷன் தகாத விரதமாக தன் வாழ்க்கையை அமைச்சு கொண்டு பாவ செயல்களில் ஈடுபடுறான். இந்த பாவ மனசில் இருக்கிறதுனால தான் அவனுக்குள்ளே எப்போவுமே ஒரு குற்ற மனசாட்சி, குற்ற உணர்வு, தான் பாவம் பண்ண மாதிரியே குற்ற உணர்வு. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் எல்லாமே இருக்கும் வாழ்க்கையில், சொகுசு கார் இருக்கும், நல்ல வீடு இருக்கும், பங்களா இருக்கும். ஆனால் கில்ட் கான்ஷியஸ் மனசு குத்திகிட்டே இருக்குது, ஏதோ பாவம் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறான், போய் லட்சமாக போயிட்டு பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்களில் பணத்தை போட்டு வரான். எதுக்கு? பாவத்தை தீர்க்கணும். பெரிய பெரிய நதியில் போய் குளிச்சுட்டு வர்றாங்க. எதுக்கு? பாவத்தை கலைக்கணும். அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். எதுக்கு? பாவத்தை தீர்க்கணும். குற்ற மனசாட்சி ஆனால் குத்திக்கிட்டே இருக்குது. காசு இருக்குது, குடும்பம் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் குற்ற மனசாட்சி அவனை டெய்லி குத்துது. இது ஒரு பக்கமாக இன்னும் சில பேர் தங்களை அதிகமாக வேற ஒரு காரியம் ஈடுபடுத்திக்கிறது. சினிமா பார்க்க போகிறது. சினிமா பார்க்குறது தப்பு கிடையாது, நல்ல சினிமா பார்க்கலாம். ஆனால் இவங்க எதுக்கு பார்க்க போகிறாங்கன்னா, தங்களுடைய குற்ற மனசாட்சியிலேருந்து வெளியே வர்றதுக்கு, அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. ரீல்ஸ் அதிகமாக பார்த்துட்டே இருக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறது. எதுக்கு? சும்மா இருந்தோம்னா மனசு குற்றப்படுத்துது, நான் நீ பாவின்னு சொல்லுது. மனசு நிம்மதியாக இருக்க மாட்டேங்கி, ஒரு வேலையை நிம்மதியாக செய்ய முடிய மாட்டேங்கி, ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி மனசு இருக்குது. குற்ற மனசாட்சி. ஏன்னா பாவம் செய்யறதுக்காக கடவுள் மனுஷனை படைக்கலை. ஆனால் அவன் செய்யும் பொழுது அந்த பாவம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவனால் நிம்மதியாக இருக்கவே முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது. ஏன்னா கடவுள் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் தான் அவனால் சமாதானமாக இருக்க முடியும். அவன் கடவுளே வேண்டாம் தள்ளினதுக்கப்புறம் அவனுக்குள்ளே சமாதானம் இருக்காது. ஏன்னா பாவத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தேவன் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர். அவரால் பாவத்தை அப்படியே விட்டுற முடியாது. பாவத்தை ஈஸியாக அப்படி ஹேண்டில் பண்ண முடியாது. பாவங்கிறது பெரிய பிரச்சனை. தேவனை எல்லாரும் கனவீனப்படுத்துகிற பிரச்சனை. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், ஆளுகிறவர், பரிசுத்தர். அவர் இந்த பாவத்தை அப்படியே விட்டுற மாட்டார். ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட சேர்ற வரைக்கும் அவன் மனசு எப்போவுமே ரெஸ்ட்லெஸ் தான் இருக்குது. ரெஸ்டின் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் சொல்லுவார், மனுஷன் தன்னுடைய ரெஸ்ட்டை, தன்னுடைய இளைப்பாறுதலை கடவுள்கிட்ட கண்டுபிடிக்க வரைக்கும் அவன் மனசு இளைப்பாறுதல் அடையாது அப்படிம்பார். எவ்வளோ உண்மை தெரியுமா? மனுஷனுடைய குற்ற மனசாட்சி, அவன் எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவன் குற்ற மனசாட்சி, அவனுக்கு இருக்கிற பாவம் அவனை குற்றப்படுத்திகிட்டே இருக்கும். புண்ணிய ஸ்தலங்கள் செல்வது, நல்லது பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் தேடுகிற தெய்வீக சமாதானத்தை உங்களுக்காக சிலுவையிலே மரித்த இயேசு தருகிறார். எப்படி தரான்னு சொல்கிறேன். அப்போ எப்படி சமாதானம் கிடைக்குது? அப்போ குற்ற மனசாட்சி இருக்காதா? இருக்காது. ஏன்னா இந்த பாவத்தை தண்டிச்சிட்டோம்னா குற்றம் போயிடும். ஏன்னா இந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை கிடச்சிட்டு அப்படின்னா நம்ம குற்ற மனசாட்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, குற்ற மனசாட்சி போயிடும். நம்ம ஒரு தவறு செய்கிறோம், அந்த தவறு செஞ்ச உடனே நம்மளால் அந்த தவறு பண்ண முகத்தை பார்த்து பேச முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க விரதமாக பாவம் பண்ணிட்டோம், அவங்க நம்மளை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறது தெரில. அதே அந்த நபர் நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம தண்டிச்சிட்டாரு, திட்டாரு, இல்லை அடிச்சிட்டாரு, ஏதோ பண்ணிட்டாரு. இப்போ தைரியமாக போகலாம். என்ன, அவருக்கு விரதமாக செஞ்ச பாவத்துக்கு தவறுக்கு தண்டனை கிடச்சிச்சு. அப்போ எனக்கு அந்த குற்ற மனசாட்சி இல்லாமல் ஆயிடுது. அதே தான் நம்ம கடவுளுக்கு விரோதமாக செஞ்ச பாவத்தை, கடவுளுக்கு விரோதமாக நம்ம அவரை வேண்டாம் புறக்கணித்து தள்ள அந்த பாவத்தை சிலுவையில் இயேசு சுமந்து அந்த பாவம் தண்டிக்கப்பட்டு விட்டது. அதனால குற்ற மனசாட்சி நீங்கி நம்ம தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்க முடியும். அதனால சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துக்கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை தருவார். ஏன்னா அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகையினால் நம்ம சமாதானத்தோடும் சந்தோஷமாக வாழறதுக்கு வழி உண்டு செய்திருக்கிறார். ஏன், பாவம் எவ்வளோ கொடுமையானது மட்டும் இல்லை, தேவன் பரிசுத்தமுள்ளவராகவும் இருக்கார். அதுவும் முக்கியமான காரியமாக இருக்குது. பரிசுத்தமுள்ளவர்னா என்ன சொல்கிறேன்னா, கடவுள் அப்படி சொன்னாலே அவர் பரிசுத்தர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் நம்மளை மாதிரி மனுஷன் கிடையாது, அது முதல்ல முக்கியம். அவர் தேவன், கடவுள், வானத்திலே எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு கடந்தவராக இருக்கார். அதனால் அவருக்கு பேர் கடவுள். கடந்த அந்த தேவன் மகிமை நிறைந்தவராக பரிசுத்திலே ஜொலிக்கிறார். அவர் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனாக இருக்கார். அவரை பரலோகத்தில் ஒரு தரிசனத்தில் பார்த்த சில தீர்க்கதரிசிகள்லாம் முகங்கொப்புற விழுந்து கதறுவாங்க, நான் அதமானேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவன் அவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர். வானாதி வானங்களும் தூதர்களும் சொல்லுவாங்க, தேவன் பரிசுத்தர் 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 அப்படின்னு. ஏன், அவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். சூரிய ஒளியை நம்ம பார்க்கலாம், ஆனால் சூரியனை பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது அவ்வளோ மகிமையாக ஜொலிக்குது. அதை உண்டாக்கின அதை விட மகிமையான தேவன் பரிசுத்தத்திலே ஜொலிக்கிறார். அவருடைய பரிசுத்தம் நம்ம கிட்ட நெருங்க கூட முடியாது. அவர் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ள தேவன். எரேமியா தீர்க்கதரிசி தேவனை தரிசனத்தில் தான் பார்க்காரு. பார்த்த உடனே முகங்குப்புற விழுந்து, ஐயா ஆண்டவரே நீ பரிசுத்தர்ன்னு சொல்லி அவரை பார்த்து பயப்படுறாரு. ஏன்னா கடவுள் அவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர். தேவன் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர். அவரிடத்துல ஒரு சின்ன பாவம் கூட கிடையாது. அவர் பிரகாசம் உள்ள தேவன். ஒரு சூரியன் ஒளி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருள் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு தேவன் முழுமையான பரிசுத்தராக இருக்கார். அவரிடத்துல சின்ன சிறிய பாவம் கூட நெருங்கி சேர முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்திலே மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார்.
அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவன் தன்னுடைய நேச்சரே அவருக்கு பரிசுத்தமாக இருக்குது. தான் அப்பாற்பட்டவராய் கடந்தவராக பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறாரு. 1 சாமுவேல் 2:2 பார்த்தீங்கன்னா, தேவனைப் போல பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு வசனம் வரும். அவரை போல பரிசுத்தமுள்ள தேவன் ஒருவருமே இல்லை. நம்ம மனுஷன் எவ்வளோ மோசமான பாவியோ, அவர் அதை விட மேலான பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ள தேவன். 1 யோவான் 1:5 சொல்லும், அவர் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இருளுங்கிறது பாவத்தை குறிக்குது. அவரிடத்துல சின்ன பாவங்கள் கிடையாது. பொய்யுரையாத சுத்த தேவன், நல்ல தேவன், தீமையை சகித்து கொள்ள முடியாத தேவன், தீமையை அவர்கிட்ட சேர முடியாது. நல்ல தேவன், பரிசுத்தம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர். பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்தில் திரைச்சலை 2 மூடிருக்கும். நம்ம போன பேசணும். அது உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குது, தேவனுடைய பிரசனம் இருக்குது. அந்த இடத்துல ஸ்க்ரீனை போட்டு மூடியிருப்பாங்க, யாரும் மக்கள் உள்ளே போக முடியாது. அதுதான் காமிக்குதுன்னா, இங்கே தேவனுடைய பிரசனம் இருக்குது, தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நீ பாவியான மனுஷன், நீ புறம்ப தள்ளி நில்லு அப்படிங்கிறத சொல்லுது அந்த திரைச்சீலை. மகாபரிசுத்தத்துக்கு யாராவது போனாங்கன்னா அவங்க செத்து போயிடுவாங்க, பலி செலுத்த முடியாமல் போக முடியாது. ஏன்னா தேவன் பரிசுத்தம் உள்ளவர், மனுஷன் பாவி. உடன்படிக்கை பெட்டி இஸ்ரேலுக்கு முன்னாக போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 1000 ஸ்டெப்ஸ் தள்ளியே மக்கள் வருவாங்களாம். ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் போயிட்டு இருக்கு, தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தமான பிரசன்னத்துக்குள்ளே யாரும் நெருங்கி சேர முடியாது. மோசே மலை மேலே இருப்பார். மலை மேலே இருக்கும்போது அவர் தேவனை முகமாக தரிசித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவார், மலைக்கு பக்கத்தில் வராதிங்க, யாரும் வந்தீங்கன்னா எரிஞ்சிடுவீங்க. ஏன்னா பரிசுத்தமுள்ள தேவன் அந்த இடத்துல வந்து இறங்கி பேசுவார், நீங்கள் வந்தீங்கன்னா எரிஞ்சு அழிஞ்சு போயிடுவீங்க, தள்ளி நில்லுங்க அப்படிம்பார். ஏன்னா தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பரிசுத்தம் நம்மளால் விலைக்கு சொல்ல முடியாது. அவர் மகா பரிசுத்தர். அவரிடத்துல சிறிதேனும் பாவம் கிடையாது. பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர், பாவத்தை வெறுக்கிறவர், தீமையை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிற தேவன். பாவத்தை வெறுக்கிறாரு, பாவத்தை பார்க்கக்கூடாதவர், பாவம் இல்லாதவர், ஆனால் பாவிகளை நேசிக்கிறார். அந்த நேசத்தினால தான் சிலுவையில் அப்படிப்பட்ட மரணத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த மனுஷன் செஞ்ச மோசமான பாவத்தை, தேவனை தள்ளின அந்த பாவத்தை தேவனுடைய பரிசுத்தம் சொல்லுது, பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். மனுஷன் பாவம் பண்ணிட்டான், தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டான், தேவனை கனவீனப்படுத்திட்டான், தேவனை கனப்படுத்தலை, அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கலை. ஆகையினால இந்த பாவம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய பரிசுத்தம் கோருகிறது. ஆனால் தேவனுடைய அன்பு சொல்லுது, அவன் மனுஷன், அவனை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆகவே தான் தேவனுடைய ஞானம் இங்கே செயல்படுது. என்னென்னா, சிலுவையில் அந்த பாவத்துக்கான தண்டனையை தன்னுடைய குமாரன் மேலே சுமத்தினார். பாவம் தண்டிக்கப்பட்டு விட்டது. அன்பினால் நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு காப்பாற்றப்பட்டோம். ஏன்னா நம்முடைய பாவம் தண்டிக்கப்பட்டு விட்டது. இயேசு மேலிருந்து அந்த நீதி நம்ம மேலே ஊற்றப்பட்டு விட்டது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிட்டோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்போது திரைச்சை 2 கிழிஞ்சுது. 2 கிழியும் போது பரிசுத்தமுள்ள தேவனத்தில் கிட்டே சேர முடியாது. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து விட்டால் இனிமேல் பயந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பரிசுத்தமாக மாற்றப்பட முடியும். இயேசுவை விசுவாசி தேவனத்தில் கிட்டி தைரியமாக சேருங்கள் என்று சொல்லி நம்மளை கூப்பிடுகிறது தேவனுடைய பிரசன்னத்துக்கிட்ட. இன்னைக்கு தேவன் நமக்குள்ளே வாசம் என்ற அளவுக்கு நம்ம பரிசுத்தவனாய் மாற்றி விட்டார். எவ்வளோ பாவியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும், இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து எந்த தேவனை வேண்டாம் என்று தள்ளினமோ அந்த தேவனை ஏற்றுக்கொள்கிறேன், நீரே எனக்கு ஆண்டவர்னு சொல்லும் பொழுது நமக்குள்ளே கடவுள் வந்து வாசம் பண்ணுகிறார், தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறார். இதனால தான் சிலுவை அவசியமாக இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனால தான் சிலுவை இல்லாமல் தேவன் மனுஷனை மன்னிக்க முடியாது. ஆனால் அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்றைக்கி நம்மகிட்ட கேட்குறது, அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும், அவரிடத்துல கிட்டி சேரணும். அப்படி சேரும் பொழுது நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிறத காட்டிலும் 2 மடங்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷனை படைச்சது கடவுள் கஷ்டப்படுறதுக்காகவோ, குற்ற மனசாட்சியில் வாழறதுக்காகவோ, இல்லை தினமும் வேர்வை சிந்தி வேலை செஞ்சு கஷ்டப்படுறதுக்காகவோ கிடையாது. நல்ல ஏதேன் தோட்ட வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக படைச்சார். இந்த பாவம் வந்ததுனால ஏதேன் தோட்டத்தில் வெளியே வந்துட்டான். ஆனால் என்றைக்கு நம்ம இயேசு விசுவாசித்து பாவம் மன்னிக்கப்படுதோ அன்னைக்கு ஏதேன் வாழ்க்கையை இயேசு மூலமாக தேவன் நமக்காக ஆயத்தம்னு வச்சுருக்காரு. இன்றைக்கும் அதை அனுபவிக்க முடியும். உங்களுடைய முடிவில் தான் இருக்குது. நீங்கள் தான் பதில் சொல்லணும். சிலுவை இன்றைக்கும் உயர்த்தப்பட்டிருக்குது, அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். தேவன் இன்றைக்கும் எல்லோரும் நேசிக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார், நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிறார், பயமில்லாத புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை கொடுக்கிறார். நல்ல தேவன் நம்மை அழைக்கிறார். என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாராக இருந்தாலும் சரி என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு வாழ்க்கை தரேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. சில பிரச்சனை நிமித்தமாக, சில கஷ்டங்கள் நிமித்தமாக அவங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க, இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார், கடவுள் உங்களை நேசிக்கிறார். ஓகே, இயேசுவை நம்புங்க, அவர் சிலுவையில் செஞ்ச பாடுகளை நம்புங்க, விசுவாசிங்க. நீங்கள் எதிர்பார்க்காத முடிவை கர்த்தர் கொடுப்பார்.
நீங்கள் எதிர்பார்க்காத சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கை நிச்சயம் இப்போது இருப்பதை பார்க்கிலும் நல்லா இருக்கும். கடவுள் உங்க கூட பேசிகிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்கள். பாய்.